முதல்வருடைய என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காகவே வந்து கருப்பு சிவப்பு மட்டுமே நம்பிதான் இந்த தொகுதி மக்கள் இருக்கிறதா சொல்றீங்க. இந்த மக்களுக்கு கடந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க? பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய மாநிலங்களின் பட்டியல்ல எது முதலிடத்துல? தமிழ்நாடு தான். பட் என்னோட கேள்வி அது இல்ல. பட் இங்க இன்னும் நடந்துட்டு தானே இருக்கு. திமுக என்ற கடல்ல தாவேகா என்ற ஒரு சுனாமி வந்துட்டு இருக்கு. இந்த சுனாமி தான் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. விஜய் நடித்த படத்துல பெரிய ஃபிளாப் வந்து சூரா, தெரியுமா உங்களுக்கு? இந்த எக்மூர் தொகுதியும் ஒரு போல் கிளப் மாதிரி வரணும், ஒரு போய்ஸ் கார்டன் மாதிரி வரணும்னா ஃபியூச்சர்ல வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கா? போட் கிளப்போ போய்ஸ் கார்டனோ தான் வாழக்கூடிய தகுதியெல்லாம் இல்லை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ரொம்ப பரபரப்பாவே இருப்பீங்க. ஆமா, தேர்தல் களம் வேற. களம் எப்படின்னு இருக்கு? ரொம்ப சிறப்பா இருக்கு. எழும்பூர் எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய கோட்டை. அது வந்து இங்க இருக்கிறவருடைய இதய துடிப்பு எல்லாமே கருப்பு சிவப்பு தான். அதனால ரொம்ப வரலாற்று சிறப்பு மிகுந்த தொகுதி. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த போதும் கூட, அரசியல் புயல்கள் சூறாவளிகள் வந்த போதும் கூட இந்த தொகுதி மக்கள் கருப்பு சிவப்பை தான் கையில் ஏந்தினார்கள். அங்க அந்த ஒரு கருப்பு சிவப்புக்கான அந்த தொகுதியில இயக்கத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. தொகுதி ரொம்ப பிரமாதமா இருக்கு. மக்கள் ஆரவாரமா எழுச்சியா ஸ்டாலின் சாருக்கு தான் எங்க ஓட்டு, நீங்க ஏன் வரீங்க பிரச்சாரத்துக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில தான் இருக்கு தொகுதி. கருப்பு சிவப்பு மட்டுமே நம்பிதான் இந்த தொகுதி மக்கள் இருக்கிறதா சொல்றீங்க. இந்த மக்களுக்கு கடந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க? தொடர்ச்சியா வந்து 8 வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 குடியிருப்புகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. 80% ட்ரைனேஜ் கிளியரன்ஸ் அண்ட் வாட்டர் கிளியரன்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. முதல்வர் படைப்பகங்களுக்கான உத்தரவு பெறப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஓட்டேரி சுடுகாடு சாலை அப்படிம்பாங்க, பிரிக்லின்ஸ் ரோடு அப்படிம்பாங்க, அதை வந்து தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பெயர்ல வந்து அந்த சாலையை மாற்றினது, அவருக்கு மணிமண்டபம் அமைச்சு கொடுத்தது. அதை போலவே இங்கே இருக்கக்கூடிய சாலை மேம்பாட்டு பணியாக இருக்கட்டும், அல்லது இந்த ஒருங்கிணைந்த குழந்தை மையங்களாக இருக்கட்டும், நிறைய ஜிம்ஸ் இங்கே திறந்துருக்கோம். கிரவுண்டு நிறைய வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி இங்கே வந்து ஃபுட்பாலும் கேரமும் வந்து ரொம்ப தேவைப்படுற ஒன்று. அதை வந்து கடந்த 5 ஆண்டுகளில் செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆனால் நேற்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய ராஜ்மோகன் ஒரு கருத்தை முன் வச்சாரு. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேரம், ஃபுட்பால், வாலிபால், ஜிம்மு எல்லாமே பயங்கரமாக விளையாடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டக்கூடிய அந்த ஒரு அறையானது மூடப்பட்டு நாய்க்குட்டியை வச்சிருக்கிறாங்க. நாய்க்குட்டியை விட எங்கள் பசங்க ரொம்ப மோசமாகிட்டாங்களா? நம்ம நேராக போவோம், நேராக போங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேடியத்தை காட்டுறேன், 2 ஸ்டேடியம் காட்டுறேன். நீங்கள் அப்படியே யூட்டர்ன் பண்ணிங்கன்னா சேத்பட்டு ஃபுட்பால், யூட்டர்ன் ரைட் எடுங்க. சேத்பட் கிரவுண்டுக்கு போவோம். பிள்ளைங்க இன்னமும் அவ்வளோ அற்புதமாக ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. பெரியமேடில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, ரொம்ப அற்புதமாக விளாண்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சும்மா எதையாவது வந்து பேசணுமே அப்படிங்கிறதுக்காக பேசுகிறது. பிள்ளைகள் வந்து நான் தான் சொன்னல, இங்கே மக்களுக்கு பணியாற்றலைன்னா மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க. தொடர்ச்சியாக திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து அரசியல் இயக்கங்களுக்காக மட்டுமல்ல, அரசியல் நோக்கத்துக்காக மட்டுமல்ல, மக்கள் உணர்வயப்பட்டு இந்த இயக்கம்தான் இந்த இனமானத்தை காக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யறதுக்கான இயக்கம்ங்கிறத நம்பிக்கை பெற்றதுனால தான் தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அவர் எந்த கிரவுண்டுன்னு சொல்லுங்க, அப்படி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாருன்னா அதை இமீடியட்டாக கன்சர்ன் பண்ணி, நாங்கள் ஒருத்தர் குற்றம் சுமத்துறாரு அப்படிங்கிறதுனாலே அவர் எதிரியாக பார்க்க போகிறதில்ல. எங்கள் தலைவர் எங்களுக்கு அந்த அரசியல் பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், எனக்கு வாக்களிக்காத மக்களும் பெருமைப்படுகிற மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பேன்னாரு. அப்படி ஒரு ஆட்சி அமைச்சிட்டாரு. குறைகள் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். 100% நிறைவான மனிதனையும் பார்க்க முடியாது, 100% நிறைவான தொகுதியும் பார்க்க முடியாது. குறைகள் எங்கிருந்து வந்தாலும் அதை செவிமடுக்கிறோமா, கேட்கிறோமா, அதை சரி செய்து கொள்ளுகிறோமா அப்படிங்கிறதான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய மிக முக்கிய கடமை. யாருமே எதிர்பார்க்காத வேட்பாளர்களை தான் இந்த எலெக்ஷன்ல உங்க தலைவர் போட்டிருந்திருக்கிறாரு. எழும்பூரில் பிரசன்னா எப்படி இருந்தது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த எழும்பூரில் பிரசன்னா, தமிழன் பிரசன்னா அப்படின்னோடனே
கலைஞர் அவர்கள் சொல்கிறது தான் அதை நான் மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார், எந்த ஊர் கைவிட்டாலும் என்னை கைவிடாத ஒரே ஊர் எழும்பூர் அப்படின்னாரு. அதை போலவே இந்த முறையும் எழும்பூர் எங்களையும் எங்கள் இயக்கத்தையும் என்னையும் கைவிடாது. இந்த தொகுதியில் வின் பண்ணியாச்சு, சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டீங்க. இந்த தொகுதிக்கு நான் கொண்டு வர முதல் திட்டம் இதுதானே ஷோ மூலமாக ப்ராமிஸ் பண்ண முடியுமா? முதல் திட்டம் அப்படிங்கிறது எனக்கு நான் ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட். எனக்கு மெயின்ஸு கிளியர் பண்ணவன் நான். என்னோட எக்மோரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், எளிய மக்கள், குறிப்பாக டவுன் ட்ராடன் பீப்புள்ஸ், அந்த மக்களுக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை அவங்களுக்கு கொடுத்து என்னுடைய சொந்த நிதியிலிருந்து இலவசமாக ஒரு ஹை குவாலிட்டி ஐஏஎஸ் அகாடமி ஒன்று திறக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அதை நான் புதிய தலைமுறையினுடைய இந்த நிகழ்வின் மூலம் மக்களுக்கு சொல்கிறேன். ஐஏஎஸ் அகாடமி சிவில் சர்வெண்ட்டை இந்த எக்மோர் தொகுதியிலேருந்து நிறைய உருவாக்கணும். நிறைய பிள்ளைகள் படிச்சிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட எளிய மக்களுடைய குடும்ப பின்னணியிலிருந்து அவங்க ஒரு சாதாரண வேலைக்கான எந்தவித தெளிவும் புரிதலும் இல்லாதப்ப அந்த புரிதலை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த புரிதலுக்கான நோக்கம் என்பது ஒவ்வொருத்தருடைய கனவு அரசு வேலை. இந்த அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகளில் 33 லட்சம் நேரடி மறைமுக அரசு வேலையை கொடுத்துருக்கு. ₹1 கூட வாங்காமல் எளிய பிள்ளைகள் அரசு வேலைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸாம் எழுதுனா போதும். டிஎன்பிசியில் குரூப் 4லேருந்து தொடங்கி குரூப் 3, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 வரைக்கும் எழுதுனா போதும். அந்த அரசு தேர்வுக்கான முகாமை கொண்டு வந்து எழும்பூரிலிருந்து வருடத்திற்கு குறைந்தது ஒரு 100 அரசு பணியாவது வேலைக்கு போனாங்க எங்கள் பிள்ளைங்க அப்படிங்கிறத மாற்றணுங்கிறது குறைந்தபட்சம். அதிகபட்சம் ஆயிரக்கணக்கில் வரலாம். அந்த கனவை நான் நினைவாக்கணும்னு நினைக்கிறேன். சென்னையை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று டாப்பில் இருக்கிறாங்க, இன்னொன்று ரொம்ப டவுனில் இருக்கிறாங்க. இந்த எக்மோர் தொகுதியும் ஒரு போல் கிளப் மாதிரி வரணும், ஒரு போயஸ் கார்டன் மாதிரி வரணும்னா ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கா? இல்லை, நீங்கள் போட் கிளப்பு போயஸ் கார்டனையும் எங்கள் மக்களோட கம்பேர் பண்ண முடியாது. இது மக்களினுடைய வாழ்விடம். அங்கே நீங்கள் ஒருத்தருடைய கதவை திறக்கணும்னா 10 அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மக்கள் மனங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள். த டீசென்ட் லைவ்லிஹுட் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதை எங்கள் மக்களுக்கு நிச்சயம் கொடுப்பேன். போட் கிளப்போ போயஸ் கார்டனோ தான் வாழக்கூடிய தகுதியெலாம் இல்லை. கடந்த ஆட்சியில் முதலமைச்சர் வடசென்னை வளர்ச்சி திட்டம்னு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து அந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் எங்களுடைய முதலமைச்சர் கொடுத்த பணிகளை எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் தாய்ப்பறவை அண்ணன் PK சேகர் பாபு அவர்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு பல அடுக்குமாடி குடியிருப்புகளை ஹவுசிங் யூனிட்ஸை கட்டியிருக்கோம். அந்த ஹவுசிங் யூனிட்ஸை நீங்கள் எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட 4000 குடும்பங்கள் மறுவாழ்விடம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி மறுவாழ்விடம் அமைக்கப்படுற போது அவருடைய வாழ்வியல் தரம் மேம்படுது. குடிசை பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், நீங்கள்லாம் சேரி மக்கள் தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் ரொம்ப அற்புதமாக, இன்னைக்கு நான் இப்போ கூட ஏன் உங்களை RK நகர் பகுதி குடியிருப்புக்கு வர சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் அந்த பகுதி மக்களை பார்க்கலாம். அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும், இப்போ எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியும். பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய ரைட் சைடு பாருங்க, இது வடசென்னை வளர்ச்சி நிதி மட்டுமல்ல, விளையாட்டு மேம்பாடு சொன்னார்ல ராஜ்மோகன், உள்ள பார்க்க சொல்லுங்க. பாரா ஒலிம்பிக்ஸ் இருக்கு, பாரா ஒலிம்பிக் ஸ்டேடியம் இருக்கு, பக்கத்துல இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துக்கு ஈக்குவலான ட்ரைனிங் அகாடமி போய்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த சென்னை, இதுதான் இந்த எக்மோர். அதே போல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா குடியிருப்புகள் ரொம்ப அற்புதமா நீங்க அரிகண்டோ அல்லது காசா கிராண்டுக்கு ஈக்குவலான ஒரு குடியிருப்பு அமைச்சு கொடுத்துருக்கோம். மக்கள் கொண்டாடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த வாழ்விடங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், வேறு மாதிரி மாற்றிருக்கோன்னு சொன்னீங்களா? பட் இது இன்னும் முழுமையாக இல்லைல்ல. இப்போ நான் வெளியூர்லேருந்து இங்கே சென்னைக்கு வரும்போது 10க்கு 10 குட்டி குட்டி வீட்டில் தான் இருக்கிறாங்க. எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ஒரு புறம் வேதனையாகவும் இருக்குது. இது முழுமையாக மாறணும்னா எப்போ மாறும்? நீங்கள் கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது. அவங்களால ஒரு 100 ஹவுசிங் யூனிட்ஸ் கூட கொடுக்க முடியல. நாங்கள் ஒரு தொகுதியில் 4000 வீடு கொடுத்துருக்கோம். அதிமுக கவர்மெண்ட் இந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதி கூட செஞ்சு தரலையா? இல்ல, இங்க அவங்க எப்படின்னா இத்தனை 10 வருஷமா இருந்திருக்கிறாங்க, இது கூட செய்யாம எப்படி இருப்பாங்க? ஏன்னா இங்க பிரதிநிதிகளே இல்ல, அவங்களுக்கான பிரதிநிதிகள் இல்ல, அதிமுகவுக்கான கட்டமைப்பு இல்ல, கட்சி கட்டமைப்பு இல்ல. தேர்தல் பிரச்சாரத்துக்கு அபிஷேக் வராப்புல ஒரு பகுதி செயலாளர் எல்லாரும் முன்னாடி என்னை திட்டாரு, கூட்டம் வரல அப்படின்னு. அவரு கேட்டதுக்கு அவன் மூஞ்சிக்கெல்லாம் எப்படி கூட்டம் வருங்கிற மாதிரி அவர் ஏதோ பேசியிருக்காரு. மற்ற கட்சி வேட்பாளர்கள் இந்த பகுதிக்கு போகும்போதெல்லாம் சின்ன சின்ன வீட்டில் கருணாநிதியும் எம்ஜிஆருடைய புகைப்படங்கள் தான் இருக்கு, ஆனால் ஓட்டு விசிலுக்கு தான் சொல்றாங்க.
சார் தூரத்தில் தண்ணி இருக்குது நல்லா குடிக்கலாம் அப்படின்பாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா தான் அது காணல் நீர். இது திமுகவின் கோட்டை. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அதை பாருங்கள், அம்பேத்கர் நூற்றாண்டு விளைவு, அம்பேத்கர் இங்கே பேசியிருக்காரு, தந்தை பெரியார் இங்கே பேசியிருக்காரு. இது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ராஜ்மோகனை வேணால் இங்கே கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. ரொம்ப அற்புதமான இடம், வரலாற்று சிறப்பு மிகுந்த இடம். இந்த ஃபுட்பால் கிரவுண்ட்லேருந்து இன்னைக்கு நேஷ்னல் லெவலில் பிளேயர்ஸ் பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நேஷ்னல் லெவலில் பிளேயர்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. இதை நீங்கள் நம்புவீங்களா? இது ஒரு அரசாங்கத்தால், கார்ப்பரேஷனால் வழிநடத்தப்படுகிற ஃபுட்பால் கிரவுண்டுன்னு நீங்கள் நம்புவீங்களா? ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் வந்து பாஷ் ஏரியாவில் போட்டிருக்கிற ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி இருக்குது. இதுதான் எங்கள் ஆட்சி. இப்போ இங்கேயுமே பிள்ளைங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இன்னும் இதை ஹைஃபை டர்ஃபாக மாற்றி கொடுங்கன்னு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நாங்கள் வந்த உடனே அதை நிச்சயம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த தொகுதி மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? ஏன் எனக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற பிரசன்னாங்கிற தனிநபர் கிடையாது. எங்கள் தலைவர் தான் எங்கள் பிராண்ட். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் எங்கள் அடையாளம். திமுக எங்கள் உயிர் மூச்சு. இந்த இயக்கம் எனக்கு இத்தனை நாள் பேசுவதற்கு, எழுதுவதற்கு, விவாதங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது. தலைவர் அவர்கள் இன்னைக்கு துணை முதலமைச்சர் வழிகாட்டுதலில், எங்கள் அமைச்சர் PK சேகர் பாபு அவர்களுடைய மிகப்பெரிய வழிகாட்டுதலோட இந்த தொகுதியில் மக்கள் பணி ஆற்றுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பிரசன்னா என்பவன் கடலில் ஒரு துளி தான். திமுகங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த ஒரு துளி தான் நானே தவிர எனக்கு அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. எங்கள் தலைவர் தான் எங்கள் பிராண்டு. எங்கள் தலைவரின் திட்டம் தொடர, மக்கள் வளம் பெற, நம்பிக்கையாக ஒரு வாழ்க்கையை நடத்த எப்படி தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அதையே தான் நானும் எனக்கும் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். இந்த தேர்தலில் திமுக என்ற கடல்ல தாவேகா என்ற ஒரு சுனாமி வந்துட்டு இருக்கு. இந்த சுனாமி தான் பெரிய ஒரு தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. சென்னையில எப்படி இருக்கு? விஜய் நடித்த படத்துல பெரிய ஃப்ளாப் வந்து சுறா, தெரியுமா உங்களுக்கு? அது கடல்ல சுனாமி வந்தப்ப நீச்சல் அடிச்சு வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். உங்க தொகுதிக்கு பக்கத்துல தான் விஜய் போட்டி போடுறாரு. சென்னைய அவர் குறி வச்சதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? அவருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு சென்னையில? இல்லை, நான் திரும்ப திரும்ப வந்து களத்தில் இல்லாதவர்கள், கட்டமைப்பு இல்லாதவர்கள், BLA 2s கூட தேர்தல் ஆணையத்தில் ஃபைல் பண்ணாத ஒரு கட்சி தாவேகா. நாங்கள் 76 வருஷம் ஆண்டிருக்கோம். அரசியலில் ஒவ்வொரு தேர்தலின் போதும், கிட்டத்தட்ட நான் 6-7 தேர்தலை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஏதாவது ஒரு இடம் வந்துக்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. தேர்தல் முடிஞ்சோடனே காணா போயிடுவாங்க. இன்னும் ஒரு 5 நாள் விஜயினுடைய அரசியல். அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருங்கிறத நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் திமுக அப்படி அல்ல. 13 வருஷம் ஆட்சி இல்லாமல் இருந்தோம். திரும்ப 10 வருஷம் ஆட்சி இல்லாமல் இருந்தோம். இப்போவும் எங்கள் கட்சிக்காரங்க கருப்பு சிவப்பு தொண்டை போட்டுக்கிட்டு இந்த இயக்கத்தையும், இந்த இனமத்தையும், மானத்தையும், மொழியையும், மண்ணையும் காப்பாற்றணும்னா திமுகவால் மட்டும்தான் முடியும்னு எங்கால் நிற்கிறான்ல, அதுதான் இந்த இயக்கத்தின் பெருமை. திமுக, அதிமுக, அதிமுக, திமுக மாத்தி மாத்தி ஓட்டு போட்டதெல்லாம் போதும். இப்போ உள்ள தலைமுறையினர் மட்டும் இல்ல, வயதான முதியோர்களும் கூட ஒரு மாற்றத்தை வேணுங்கிறத எதிர்பார்க்கறதா சொல்றாங்க. பட் களத்துல அப்படிலாம் இருக்கா? அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, எங்கள் ஆட்சியை வந்து ஸ்டாலின் சார் ஆட்சின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கலைஞர் ஆட்சின்னு சொல்லியிருக்கலாம். திராவிட மாடல் அப்படின்னு ஒரு நேம தலைவர் காயின் பண்ணுறாங்க. இது யாருக்கான திராவிட மாடல்னு பேர் வச்சோன்னா எல்லாரும் ஐயையோ ஐயையோன்னு கத்துனாங்க. அப்போ யார் கத்துறா அப்படின்னா, ஆரியத்தை வந்து RSSனுடைய நாக்பூர் கும்பல்லாம் கத்துனுச்சு. அப்போ நாங்கள்லாம் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. திராவிடத்திற்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு வரலாறு இருக்குது. அப்போ உங்கள் பேரை சொல்லி வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஐடியாலஜிக்கல் பேஸ் கவர்மெண்ட் இது. ஐடியாலஜிக்கல் பேஸ் மட்டுமல்ல, தந்தை பெரியாரின் பிறந்த நாள், அம்பேத்கரின் பிறந்த நாளை சமூக நீதி நாள், சமத்துவ நாள்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கொண்டாடுவதனுடைய நோக்கம் என்பது சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து சோஷியல் ஹார்மனி ஷுட் பி தேர் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ் தேசியம் பேசுகிறாருங்கிறாரு, திராவிடமும் ஏற்றுக்கிறேங்கிறாரு, திராவிடமும் தமிழ் தேசியம் இருக்கன்களுங்கிறாரு. இந்த அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்கா? கிடையாது. அதனால தேர்தலுக்காக தேர்தல் திருவிழாவில் வந்து ராட்டினம் கொண்டு வந்தால் ராட்டினம் பெருசாக தெரியும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராட்டினத்தை அந்த ஊர்லேருந்து கழட்டிட்டு போயிடுவான். அந்த மாதிரி தான். இந்த சமூகத்தில் அமைதியான ஆட்சியை கொடுக்கறது தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றீங்க. இந்த அமைதியான ஆட்சி ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம்
டெய்லி நாளுக்கு நாள் கிரைம் அதிகமாக நடக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பயங்கரமாக இருக்கு. போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கு. நீங்க நலத்திட்டங்கள் எல்லாம் ஒரு புறம் லிஸ்ட்ல வச்சிருந்தாலும் உங்களுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்களா? நீங்க இதெல்லாம் களத்துல எப்படி இருக்கு? இல்ல அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஒன்றிய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. இந்தியாவிலேயே 64% பெண்கள் பாதுகாப்பாக பணியாற்றக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. இதை நான் சொல்லல, பாஜக அரசாங்கம் சொல்லுது. அதை கடந்து பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய மாநிலங்களின் பட்டியல்ல எது முதலிடத்துலன்னா தமிழ்நாடு ஓகே. தான் இருக்கு. ஆனா இல்ல இப்போ வட இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல எல்லாமே கம்மின்னு ஆமா, சொல்றீங்க. ஆமா. பட் அதான் உண்மை. ஓகே. பட் என்னோட கேள்வி அது இல்ல. பட் இங்க இன்னும் நடந்துட்டு தானே இருக்கு. அதை என்ன தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறோம்? கண்டிப்பா. நீங்க ஒரு தனிநபருடைய கீழ்த்தரமான மனநிலை, கீழ்த்தரமான செயல்பாடுகளை ஒரு அரசாங்கம் எப்படி பார்க்கும்னா, குற்றத்தை தடுப்பது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. அந்த வேலையை எச்சரிக்கையின் மூலம், விஜில் ஆப் மூலம், பெண்களுக்கான சிறப்பு பாதுகாப்பு படையின் மூலம், பெண்கள் வந்து ஹெல்ப்லைன் மூலம், எல்லா அரசாங்கமும் வந்து செய்ய முடியாததை திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கு. குற்றங்கள் குறைந்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக ஆட்சியை விட 8% குற்றம் குறைந்த ஆட்சியாகத்தான் இருக்கிறது. எவனாவது குற்றம் செய்யணும்னு நினைக்கிறப்ப அதற்குரிய தண்டனைகளை உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய ஆட்சி தான் இது. ஈவன் அது காவல்துறையாக இருந்தாலும். பாச்சாத்தி வழக்கில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை போலவே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இது ஒரு அரசாங்கம் என்பது எல்லோருக்குமான அரசாங்கம். அப்படி இருக்கிற போது தனிநபர் செய்கிற குற்றங்களை ஊடகங்களின் வாயிலாக பெரிதுபடுத்தி, இது இதனால தான் நீங்கள் சோஷியல் அக்யூசேஷன் வேற, இண்டிவிஜுவல் அக்யூசேஷன் வேற. தனிநபரின் குற்றம் என்பது வேறு, சமூக குற்றம் என்பது வேறு. நீங்கள் வந்து சமூக குற்றங்கள்னா ஒரு கோயிலுக்குள்ளார இன்னொரு சமூகத்தை உள்ள விட மாட்டேன்பாங்க. அப்போ நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறீங்களா, அல்லது யார் ஆதிக்க மனநிலையில் இருக்கிறாங்களோ அவங்களோட இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குற போது ஒடுக்கப்பட்ட மக்களோடு இருப்பது தான் அறம். அந்த அறத்தை இந்த ஆட்சி செய்யுது. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி கிடையாது. பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைந்து இருக்கிறது. இந்த சட்டங்களின் வாயிலாக கடுமையான சட்டங்களை, சிறப்பு சட்டங்களை எல்லாம் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வந்திருக்கோம். அப்படி சட்டங்களின் மூலமும் சரி, ஆட்சியின் மூலமும் சரி, குற்றங்களை குறைப்பதற்கு எல்லா வகையிலும் போராடுகிறோம். அதை விட மிக முக்கியம் என்னன்னா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு 3 மாதம் ஆச்சு. அதுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போராடி எஃப்ஐஆர் போட வேண்டியிருந்துச்சு. ஒரு அரசு தன் கட்சிக்காரர்கள் 230க்கு மேலே பெண்களை பாலியல் இதுக்கு உட்படுத்தின போது அந்த துன்புறுத்தல்களில் தான் கட்சிக்காரன் இருக்கான்னு தெரிஞ்சு எஃப்ஐஆர் கூட போடாமல் அலக்கழிச்சது இருக்குல்ல, அதுதான் அதிமுக ஆட்சி. திமுக ஆட்சி அப்படி கிடையாது. தவறு நடந்துச்சு, அது எவனா இருந்தாலும் சரி, உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிறைக்குட்படுத்தி வழக்குகளை மிக விரைவாக நடத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்து, இதன் மூலம் தவறு எவன் செய்தாலும் அவன் தண்டிக்கப்படுவான்ங்கிற எண்ணத்தை சமூகத்துக்கு கொடுக்குறோம்ல, அதுதான் எங்கள் ஆட்சி. திமுக காரவங்க ஒரு டீ குடிச்சா காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதிமுக காரங்க ஒரு டீ குடிச்சா 2 டீக்கு காசு கொடுக்கறதா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? சார், நான் பாவம் அவரு வர வர அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. உளவியல் ரீதியா ஒருத்தவங்க தோக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க தன்னிலை மறப்பாங்க. ஆக எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து 11 தேர்தல்களில் தோற்று போயிருக்கிறார். 12வது தேர்தலான பொது தேர்தலிலும் தோற்க போகிறார். அந்த பதட்டத்தில், அந்த உணர்ச்சி வயப்பட்டு தன்னிலை மறந்து உளறுகிற எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னால் அது அரசியல் நாகரிகம் அல்ல. ஓகே. ஒரு பேச்சாளர் என்ற அடிப்படையில் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். கடந்த காலங்கள், கடந்த வருஷங்கள் இருந்த ஒரு தேர்தல் கேம்பெயின் எப்படி இருந்துச்சு? இந்த தேர்தல் கேம்பெயின் எப்படி இருக்கு? ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுறாரு, இன்னொருத்தர் போட்டோ எடுத்து காமிச்சு பேசிட்டு இருக்கிறாரு, இந்த ஆட்சி மேல குறை சொல்றாரு. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு இந்த கேம்பெயின்? தேர்தல் என்பது ஒரு திருவிழாங்க. அந்த திருவிழால வந்து எனக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில எல்லாமே இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எல்லா ஊருக்கும் எல்லா சீனியர் லீடருக்கும் போய் எங்க அண்ணனுக்கு இந்த சின்னத்துல வாக்களிங்க அப்படின்னு கேட்பேன். இன்னைக்கு நான் எனக்கு வாக்கு கேட்கிறேன், எனக்கு பல பேர் வந்து வாக்கு கேட்கறாங்க. அப்படி வாக்கு கேட்கிறப்ப இந்த டைம் டெவலப்ஸ் அப்படிம்பாங்க, காலம் வந்து வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு. அப்ப எளிய மக்களுக்கு எந்த வகையில புரிய வைக்கிறதுக்கான எளிய முறை இருக்கோ அந்த முறையில தான் வந்து தேர்தலை நம்ம கையாளுறோம். அப்படி இன்னைக்கு வந்து ரொம்ப ஜோவியலா ஜாலியா மக்கள் அதை விரும்புறாங்க. துணை முதலமைச்சருடைய பிரச்சாரம் ரொம்ப சிறப்பா எடுபடுது. தலைவர் வந்து ரொம்ப அற்புதமா பேசுறாங்க.
எங்களுடைய இயக்க தலைவர்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவா என்ன பேசணுமோ அதை பேசுறாங்க. ஆனால் கூட்டணிக்கு மாறாக அதிமுகவோ அல்லது பாஜகவோ அவர்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா, ரொம்ப கடுமையா, மற்றவர்களை குறை சொல்லி, மற்றவர்கள் செய்த நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன சாதனை பண்ண போறீங்க, அதை சொன்னா ரைட்டு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். திட்டுறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு இருந்தா மக்கள் புறந்தள்ளுவாங்க. மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப தெளிவா இருக்காங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருந்திருந்தா இந்த ஆட்சி என்ன சொல்லியிருப்பாரு? இந்த தேர்தல் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். தலைவருடைய என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காகவே ஆட்சி அமைஞ்சிருக்கும். அவரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். எங்கள் தலைவர், இப்போதைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி தான் அவருடைய ஆட்சியை தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவருடைய கனவுகளை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ஆட்சியை மக்களுக்கான ஆட்சி, எளிய மக்களுக்கான ஆட்சி, அவர்களை உயர்த்துவது தான் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கம். அதையே நாங்கள் செயல்படுத்துவோம். காங்கிரஸ் திமுகவோட ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கேப் விழுந்துருச்சு. இந்த எலெக்ஷன் ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதெல்லாம் கேப் எல்லாம் கிடையாது. தேர்தல் நேரம் வருகிற போது எல்லாரும் அவங்கவுங்க அரசியல் கட்சிகள் அவங்கவுங்க உரிமைகளுக்காக கேட்க தான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. அதனால கூட்டணி முறிஞ்சு போச்சுன்னோ அல்லது இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த கேள்வியை கேட்கணும். மகிழ்ச்சியா இருக்காங்க, எங்களோட வராங்க. நேற்று கூட எனக்கு செல்வ பெருந்தகை என்னை பிரச்சாரம் பண்ணிட்டு போனாரு. உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் தான் இருக்குன்னு விஜய் சொன்னாரு. ஸோ அதுக்காண்டி இந்த கேள்வி முன்வைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், உண்மையான காங்கிரஸ்னா யாரு? எனக்கு புரியல. காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்கட்சி தலைவர் எல்ஓபி ராகுல் காந்தி, அம்மையார் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி இருக்காங்க. எல்லாரும் எங்களோட கூட்டணியில் இருக்காங்க, எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான காங்கிரஸ் அவர் கூட இருக்குன்னா அவர் இந்த 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதுங்கிற கதையில் ஏதாவது பேசியிருப்பாரு. இந்த எழும்பூர் தொகுதி மக்கள் இந்த முறை உங்களுக்கு கை கொடுத்து உதவி பண்றாங்களா? யாரை தேர்வு பண்ண போறாங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். வெற்றி விழாவில் சந்திப்போம். ரொம்ப நன்றிண்ணே.